Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்கள் பார்க்க போகிறது 2 கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் 1 குயிக் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கிட்ஸ் இருக்க வீட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிட்ஸ் வந்து சம்டைம் ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள சாப்பிட வைக்கலாம். இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா சாக்லேட் மேக் பண்ணுறதுக்கு, பிஸ்கெட் மேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஈவன் சம்டைம் வந்து கேரட்ஸ் எல்லாம் கூட வந்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி கொடுப்பேன். சம்டைம் பீட்ரூட்டு அந்த மாதிரி பன்னீர் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட எது சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதில் எது வேணால் யூஸ் பண்ணி இந்த கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சப்பாத்தி இதில் தான் வந்து இந்த ஷேப்பர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். யூஸ்வலாக வந்து நான் சப்பாத்தி பண்ணும்போது இப்போ ரீசன்ட் டேஸாக நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, இப்போ இந்த கல்லில் பண்ணுறேன். இப்போ மோஸ்ட்லி வந்து நான் அந்த கல்லில் பண்ணுறதில்ல. இந்த கிச்சன் ஸ்லாப்லேயே வந்து ஒரு பெரிய பால் எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஸ்கொயராக கட் பண்ணிவிடுவேன். சில டைம் வந்து என்ன ஷேப் வேணுமோ ரவுண்டுனா ரவுண்டு, ஸ்மால் பிளேட்ஸ் வச்சு ரவுண்டாக அப்படி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்னவோ டைம் சேவிங் மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு சில வீட்டில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு சப்பாத்தி திரட்டும் போது நமக்கும் போர் ஆகும், எக்ஸ்ட்ரா டைம் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்லாபில் வந்து எவ்வளோ நீட்டுக்கு அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் சப்பாத்திக்கு எவ்வளோ வேணுமோ அந்த திக்னஸ்க்கு வந்து நல்ல ஈவனாக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நைஃப் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணால் கூட அழகாக வந்துடும். அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துட்டு நான் சப்பாத்தி சுட்டு எடுத்துடுறேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, குயிக்காகிடுது. இப்போது வந்து ஒரு 20 சப்பாத்திஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகும், 1/2 hour ஆகும்னு சொன்னால் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes கூட ஆகுறதில்ல. சப்பாத்தி மேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்லாபில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு டக்குன்னு நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த சுட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஷேப் வச்சுட்டு நான் அழகாக இந்த எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சிங்கிளாகவும் வந்து இதுலேருந்து அந்த ஷேப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மொத்தத்தையும் அந்த என்னென்ன ஷேப் வேணுமோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி எடுத்தாலே, எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வந்து நீங்கள் இப்படி எடுத்தாலே எல்லா ஷேப் இப்போ பாருங்கள் எல்லா ஷேப்புமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து திரட்டும் போது மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு சரியாக போடலைன்னா அந்த மாதிரி ஒட்டும். இப்போ இது பாருங்கள், அந்த ஷேப்லாம் நான் எடுத்து தவாவில் போட்டுட்டேன். இப்படி தான் வந்து என் பேபிக்கு இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து நான் சுட்டு கொடுக்குறேன். உங்கள் கிட்ஸும் லைக் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுதான் செகண்ட் ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஸ்பேட்டுலா ஹோல்டர், கரண்டி வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் சிலிக்கானில் வாங்கியிருந்தேன், அது எனக்கு மச் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அதுக்கப்புறம் தான் இது வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பேர் வந்து ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இதுலேயே வந்து ஸ்டீலில் வந்து பவுல் மாதிரி கீழே வைக்கிற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. கரண்டியோட எட்ஜஸ்லாம் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோன்னா அப்படியே அது நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது, எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தாங்கும். நல்லா வெயிட்டு தான் இந்த கரண்டி, ஆனால் நல்லா ஹோல்ட் பண்ணுது. இதோட ப்ரைஸ் வந்து 242 அவைலபிளாக இருக்குது மீஷோவில். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்குது, அவங்க இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது போட்டுட்டு பட்டர் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்களே சொல்லுவாங்க. சம்டைம் வந்து நாட் குட், சம்டைம் வந்து ஷேப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மம்மி திஸ் ஷேப் இஸ் நாட் குட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணுங்கள். இதான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஷீ லைக், ஐ திங்க் ஸோ. மம்மி சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லன்ச் பார்க்கலாம். இது வந்து எஸ்எஸ் பக்கெட் பிரியாணியில் நான் ஆர்டர் பண்ண பன்னீர் பட்டர் மசாலா. இவங்கக்கிட்ட பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு ரீசன்ட் டேஸாக என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஜஸ்ட்டு நான் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணேன். அப்போதுலேருந்தே எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் அவங்க கூட வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இது ஜூஸியாக. அதே மாதிரி குவான்டிட்டி வைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே அவங்க கொடுப்பாங்க. ஒரு 8
பீப்புள் கிட்ட கூட வந்து நம்ம இந்த கிரேவி வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். நான் வந்து புலாவ் கீ ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். இது கீ ரைஸ் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட்டர் நானு. இதுதான் வந்து என்னோடய லன்ச் மெனு. இது வந்து ஃப்ரைடே எடுத்த ப்ளாகு. உங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.